ஆமீன். ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 15ஆம் தேதி மே மாதம் 15ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறது. ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த நாட்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமேன். எபிரேயர் 10:35 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமீன். சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்ற பொழுதும் மற்ற மீதியான காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுதும் தைரியத்தோடு பயம் இல்லாமல் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளுக்கூடாக கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 32, ஏசாயா 5, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து கொலோசியர் 2வது அதிகாரம். இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் கூடாக வழி நடத்துவாராக. ஆமீன். நாளைய நாளுக்கான வசனங்களை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையிலே வாக்குத்தத்தங்கள், ஜீவமன்னா, சிந்தனை, ஜீவ வார்த்தை இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு, ஜெபங்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடும் வழி நடத்துவார். அந்த வகையில் இணைந்திருக்கிற அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலும் இணைந்திருக்கிறார்கள். உங்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் சொல்லோட்டம்மா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த காலை வேளையில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை தியானிக்கிறோம் ராஜா. உம்மை தியானிப்பது ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவுக்கு எவ்வளவு இன்பமாயிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனாகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா எங்களை நீங்க நடத்த வேணும் ஐயா. ஆண்டவரே, நடத்துகிறவர்கள் ஆண்டவரே நீங்கள் அல்ல என்று சொல்லப்படுகிறது தகப்பனே. ஐயா ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் எதிர்காலத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சபைகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆளுகை செய்யும்படி செபிக்கிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர் சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். ஏலேலோ 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 ஏலேலோ. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி, அக்கறை நோக்கி அசைந்தாடி செல்கின்றது. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி, அக்கறை நோக்கி அசைந்தாடி செல்கின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது,
பார சுமையோடு செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது, பரமன் வாழும் பரம் நோக்கியே. ஏலேலோ ஏலேலுலோ ஏலேலோ ஏலேலோ ஏலே ஏலே ஏலேலோ. சுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. ஆழம் நிறை கடலில் செல்கின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது, ஆர்ப்பரிப்போடு செல்கின்றவர் ஆண்டவர் நமக்கு மாலுமியாம். அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அசைந்தாடி செல்கின்றது. சுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. நேடிய பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாய் செல்கின்றது, நிலைவரமாக செல்கின்றது, நிரந்தரமான இடத்தை காண. ஏலேலோ ஐலசா ஏலேலோ 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 ஏலேலோ. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் நீங்க தான் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தாவீது சொன்னது போல ஆண்டவரே நீர் எங்களை சோதித்து பாரும், அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரீர் நீர் அதை அறியாமல் இருப்பீரோ தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே நீரே எங்களுடைய ஆண்டவர் அப்பா ராஜா, எங்கள் ரட்சிப்பின் அதிபதியே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த காலதோறும் கிருபைகள் புதியதாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே புதிய கிருபையில் எங்களை வழிநடத்தி செல்லும். எங்கள் பிள்ளைகளை புதிய கிருபையோடு வழிநடத்தி செல்லும். ஆண்டவராகிய தேவன் எங்கள் சபைகளை புதிய கிருபையோடு வழிநடத்தி செல்லும். எங்களை புதிய கிருபையோடு வழிநடத்தி செல்லும் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேவனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் எங்கள் மத்தியில செய்யப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆண்டவரே, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சோதனைக்கு தப்பும்படி ஆண்டவரே போக்குகளை உண்டாக்கும். ஆண்டவரே அப்பா பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா 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 என்று நாங்கள் வாயார கூப்பிடுகிறோம். அப்பா என்று நாங்கள் இருதயபூர்வமாய் கூப்பிடுகிறோம். அப்பா அப்பா என்று நாங்கள் முழு சிந்தனையோடு கூப்பிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே ராஜா. அற்பைந்துகளை போசிக்கிற தெய்வம், உம்முடைய பிள்ளைகளை போசிக்க மாட்டீரோ தகப்பனே. அப்பா என்று கூப்பிடுகிறோம், அப்பா என்று கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே. பாடுங்கள். ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசையா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே இயேசையா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசையா, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தீர். தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன், உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை என்றென்று துதித்திடுவேன், ராஜாதி செய்த நன்மைகளை என்றென்று துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளை ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுகிறது ஐயா. என் ஆவியானவர் அசவாடுவீராக ராஜா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே தேவனே கூடியிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆவியானவர் அசவாடுவீராக ராஜா. தடைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் ஐயா ராஜா. ஜபீருடைய ஆண்டவரே மகளுக்கு ஆண்டவரே சுகம் தந்த தேவன் இந்த நாளிலும் ஐயா ராஜா கேட்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுகம் வருவதாக, விடுதலை வருவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே,
கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கலங்காதே மனமே, திகையாதே மனமே. அநாதி தேவன் உனது அடைக்கலம், அநாதி தேவன் உனது அடைக்கலம். அவரது புயங்கள் உந்தன் ஆதாரம், அவரது புயங்கள் உந்தன் ஆதாரம். கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கண்மலையான் கிறிஸ்து காத்திடுவார் தினமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கலங்காதே மனமே, திகையாதே மனமே. அண்டிக்குள் இயேசுவை அடைக்கலம் அவரே, அண்டிக்குள் இயேசுவை அடைக்கலம் அவரே, அண்டிக்குள் இயேசுவை அடைக்கலம் அவரே. ஆதரிப்பாரே அமைதி கொள் மனமே, ஆதரிப்பாரே அமைதி கொள் மனமே. கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே, கண்மலையான் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, என்னவித பிரச்சனைகள் சத்ருவானம் கொண்டு வந்தாலும் கூட ஹல்லேலூயா, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஹல்லேலூயா, உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த நாட்களிலே, நேற்றைய நாளிலும் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஹல்லேலூயா, நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாயிலே எப்பொழுது நாங்கள் பேச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நன்றாய் அறிந்திருப்பார்கள், ஆனா வாயிலிருந்து வருவதெல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள். இது நடக்காது, இது முடியாது, இது எப்படி நடக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகளே அவர்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய நாவிலே அங்கே ஜீவனும் மரணமும் உண்டு. ஹல்லேலூயா. எங்களுடைய நாவிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஜீவ வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் கட்டப்படும். ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டுவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலும் சொல்லுகிறார், அங்கே உங்களுடைய வாழ்க்கையில ஊன்ற கட்டும்படி. ஹல்லேலூயா. ஆனபடினால் மற்றவர்களுக்கு பேசுகின்ற வேளையிலே சூழ்நிலைகளை பார்த்து பேசாதீர்கள். ஹல்லேலூயா. அங்கே சீசர்கள் பாருங்கள், கடல்லே போகின்ற வேளையில காற்றடிக்கிறது, கடல் அடிக்கிறது. ஹல்லேலூயா. அலை அடிச்சு கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் அங்கே கப்பல்லே அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அவர்கள் போய் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் நெகட்டிவா ஏதாவது பேசுகிறாரா? காற்றையும் கடலையும் தான் நடக்குகிறார். அதே போல நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தை நாங்கள் காண்பிப்பது அது விசுவாசத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் எப்படி காண்பிக்கலாம்? ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை நான் படித்த வேளையிலே அது என்னுடைய ஆவியிலே பெரிய ஆறுதலா இருந்தது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:2 வசனத்திலே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள், அந்தப்படி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. என்ன சொல்லுகிறார்? திரும்பி பாருங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. ஆண்டவர் எதை கற்பிக்கிறார்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி அவர் வாழ்க்கையில நடந்து கொண்டார், பூமிக்குரிய வாழ்க்கையில எப்படி பூமிக்குரிய வாழ்க்கையில அவர் பேசினார்,
ஹல்லேலூயா. பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர் எப்படியான காரியங்களை செய்தார்? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இயேசுவுக்குத்தான் அவர் தெய்வம் தானே, அவர் கடவுள் தானே, அவர் ஆண்டவர் தானே, அவரால செய்ய முடியும், எங்களால எப்படி செய்ய முடியும்னு நீங்க யோசிக்கலாம். அவர் ஆண்டவர் தான். ஆனால் இந்த பூமிக்கு வருகின்ற வழியில ஒரு மனிதனுடைய பிரதிநிதியாக, மனுஷனாகத்தான் வந்தார். ஹல்லேலூயா. அதுபடிதான் அவர் சொல்கிறார், என் வார்த்தைகள் உங்களிலும், ஹல்லேலூயா, என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தார். ஹல்லேலூயா. நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுபடி அவருடைய வார்த்தைகள், அவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இந்த பாருங்கள், இந்த இந்த ஆவி பாருங்கள், மறுபடி பிறந்த ஆவி. ஹல்லேலூயா. ஆத்மாவும் வார்த்தைகளை படிக்க 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 படிக்கத்தான் பாருங்கள், அந்த வார்த்தையிலே அங்கே தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அதை அறிய முடியும். ஹல்லேலூயா. என்ற அந்த ஆத்மாவிலே இன்டலெக்சுவல் பவர் இருக்கிறது, திங்கிங் பவர் இருக்கிறது, செயல்பாடுகின்ற திறன் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை படிக்க படிக்க படிக்கத்தான் இந்த ஆத்மா செழிக்கும். அன்பியத்தான் சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். அதே நேரம் இந்த சரீரம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இது சரீரம் மறுபடி பிறக்கவில்லை. ஆனபடினா சரீரம் என்ன செய்யும்? சூழ்நிலைகளை பார்த்து, கண்ணால் கண்டு, காதால் கேட்டு, வாயால், இந்த 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 சூழ்நிலைகள் உணர்வுகள் மத்தியிலே அது பேச பேச எத்தனைக்கும் பேசும். ஹல்லேலூயா. ஆனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே நாங்கள் ஜீவனை எடுத்துக்கொள்வோம். இன்றைய பார்த்த கேட்ட வசனம், உங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அப்போ விசுவாசம் இங்கே சொல்லப்படுகிறது, உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், ஹல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. தைரியத்தை காண்பிக்கிறது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். சந்தோஷமாயிருப்பது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. ஜீவனை பேசுவது விசுவாசத்தின் அடையாளம். சம்டைம் நாங்க சில வேளைகள்ல மௌனமா இருப்பதும் விசுவாசத்தின் அடையாளம் தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேணும். கிரிய செய்து விசுவாசத்தை பெற்றுக் கொள்வது அல்ல. ஹல்லேலூயா. விசுவாசித்ததுக்கு பிற்பாடு கிரியைகள் செய்வது. கிரியைகள் சொல்லிச்சுன்னா, ஆண்டவர் செய்த மாதிரி எங்களால் செய்ய முடியாது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளும் பிரகாரம் அங்கே இந்த விசுவாசத்தை நாங்கள் காண்பிக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் இந்த நாளிலே தைரியமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். பிள்ளைகளுக்காக, ஹல்லேலூயா, குடும்பங்களுக்காக, உறவுகளுக்காக, பொருளாதாரங்களுக்கு கூட. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவது, எனக்குள்ளே ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், நானும் பாஸ்டரும் எல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். ஆனா ஒரு முறை ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஒரு சேவிங் அக்கௌண்ட் உனக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்பொழுது பக்கத்திலே ஒரு பேங்க் இருந்தது, அதுல போய் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இதை செய்திருந்தால் எவ்வளோ கோடிக்கணக்காக நான் சேமித்திருக்கிறேன். நான் இவ்வளவு காலம் அதை செய்யவில்லை. ஆனால் அதை நான் விசுவாசத்தோடு செய்கின்ற வேளையிலே அது நிரம்பி கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பொருளாதாரத்திலே கூட ஒருவேளை உலகம் எங்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு அல்ல. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் யார்? என்னுடைய அப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய அப்பா. பொருளாதார காரியங்களில கூட தேவன் கிரிய செய்கிற தேவன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கிரிய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கணவன் மனைவி உறவிலே தேவன் கிரிய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. சபை ஊழியங்களிலே தேவன் கிரிய செய்கிற தேவன். ஆனபடினால் உங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழையதை உண்போம், உடல் உடையதை உடுப்போம் என்றே கவலைப்படல் வேண்டாம். உடலை விட உயிரும் இவையை விட உயிரும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, விற்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை.
கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். கவலைப்படுவதினால் இவன் தன் வளர்ச்சியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, அதுவுமே அவளை கர்த்தர் உயர்த்துகிறார், கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். bless you, bless you, bless you. ஆமேன் ஆமேன். கால வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு சாட்சிகளோடு மகன் கூட எழும்பி இருக்கிறார். அதிகால வேளையிலே கால வேளையில் இணைந்து அவர் பின்னுக்கு தாளங்களை தட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சோரன் இமானுவேலுக்காகவும் அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த ஆசீர்வாதங்கள் அவரோடும் தங்குவதாக, உங்களோடும் தங்குவதாக. நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக காலவேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலும் கடந்து செல்லுகின்ற பொழுது குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வாதத்தை தந்து ஞானத்தை கூட்டி தந்து வழிநடத்துவாராக. வழிநடத்திய அபிஷேக ஆராதனை எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. God bless you. ஆமென். Amen. Bless you. Thank you, ஐயா. Pastors, thank you. Thank you சொல்றாரு உங்களுக்கு. ஆமென். நன்றி இமானுவேல். உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கால வேளையில இணைந்து தாளங்களை தட்டத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். உங்களையும் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். ஆமென். bless you, bless you. ஆமேன். கால வேளையிலும் அபிஷேக ஆராதனையிலே தேவ ஊழியர் சகோதரி பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு இணைந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஆமேன்.